ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கும் வேலை, ஒரு அருமையான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. டிக்கெட் விற்பனை எழுத்தர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. 10ஆம் வகுப்பு தகுதிக்கும் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. உங்களுக்கு விண்ணப்பம் வேணும்னா இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இலவசமாகவே பதிவிறக்கம் செய்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக நீங்கள் போய்ட்டு அலுவலகத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக அலுவலகத்திற்கு சென்று 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. கேட்டுங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். எப்படி விண்ணப்பிப்பது? இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ ஒட்டுவதற்குன்னு தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க, அட்டஸ்ட் வாங்கிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுத வேண்டும். இப்போ அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அலுவலக உதவியாளர். டிக்கெட் விற்பனை எழுத்தர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா டிக்கெட் விற்பனை எழுத்தர் அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதேமாரி எழுதுங்க. தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது எழுதணும். பாலினம் ஆணா பெண்ணான்றதை எழுதுருங்க. நிரந்தர முகவரி, 12 இலக்க ஆதார் அட்டை எண், ஆதார் கார்டில் 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதணும். அதுக்கான நகல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூர்த்தி விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மதம், கல்வி தகுதி. இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்று, இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல். குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம். ஆம்னா அதுக்கான விவரம் எழுதணும். கேட்டிங்களா? இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்க. விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாக்கா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம் வந்து எழுதணும். உறுதிமொழியில் கொடுத்துருக்க காலங்களை பூர்த்தி செஞ்சுருங்க. நாள் இடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய கையொப்பத்தை போட்டுடுங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் நம்ம பார்க்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப வயதிற்கான சான்று ஆவணம்,
அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்று டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நகல் இணைக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் அரசு உதவி மருத்துவரிடமிருந்து அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் பெறப்பட்ட உடல் தகுதி சான்றிதழ்களின் நகல் அசல் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மேல் உரை மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் சான்றுகள் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வும் போது கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் ரூபாய் 100 செலுத்தி விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். பூசியப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுடன் அசல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் டேஷ் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் 641046 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவும் அனுப்பணும். மேலும் ரூபாய் 25 மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 5/4/2024. ரைட்டுங்களா? ஸோ இந்த டேஷ் என்றதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனை எழுத்தர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 58,600 தராங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் 2 போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். காவலர் 4 போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். கேட்டுங்களா? மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனோடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.